வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குவாதலோப் அன்னையின் காட்சியை பத்தி பார்க்க போறோம். கத்தோலிக்க உலகுல அன்னை மரியாளின் காட்சிகளுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. எத்தனையோ இடத்துல அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததா சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில காட்சிகளை தான் திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. அவற்றில் முதன்மையான காட்சி குவாதலோப் அன்னையின் காட்சி. குவாதலோப் அன்னையின் திருவிழாவான டிசம்பர் 12ஆம் நாள் இந்த சிறு வீடியோவை பார்க்கறதுல நீங்கலாம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். குவாதலோப் அன்னை எங்கு எப்போது யாருக்கு காட்சி கொடுத்தாங்கன்னா, ஜான் டிகோ எனும் ஒரு அஸ்டக் இனத்திலிருந்து கத்தோலிக்கராக மாறின ஒருவருக்கு, ஒரு பாவப்பட்ட ஏழ்மையான விவசாயிக்கு தான் காட்சி கொடுத்தாங்க. அதுவும் டிசம்பர் 9ஆம் தேதி 1531ஆம் ஆண்டு இந்த காட்சி முதல் முறையாக நடந்தது. ஏறத்தாழ 3 நாட்கள் காட்சி கொடுத்தாங்க. அதன் முதல் நாள் டிசம்பர் 9ஆம் தேதி. எங்க காட்சி கொடுத்தாங்க? இன்றைய மெக்சிகோல குவாதலோப் எனும் ஒரு நகர்ல தெப்பாயா மலைத்தொடர்ல இவங்க காட்சி கொடுத்தாங்க. இந்த தெப்பையா மலைத்தொடர் என்னதுங்க? இந்த தெப்பையா மலைத்தொடர்ல தான் அஸ்தக் எனும் இன மக்கள் தங்களுடைய காவல் தெய்வத்தை வழங்கி வந்த ஒரு மலைத்தொடர். இதுல தான் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கறாங்க. அதுவும் அஸ்தக் இனத்தில் இருந்து கத்தோலிக்கராக மதம் மாறிய ஜான் டிகோக்கு இவர்கள் கொடுத்த காட்சி மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. ஜான் டிகோக்கு காட்சி கொடுத்து அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் டிசம்பர் 9ஆம் தேதி ஜான் டிகோ எப்பயுமே காலையில் திருப்பலி காண்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பறவைகளுடைய சத்தம் அவருக்கு கேட்குது. அந்த பறவைகளுடைய சத்தத்துக்கு கிட்ட போய் பார்க்கிறாரு. ஒரு ஒளிமிக்க மேகங்கள் அவர் முன்னாடி வருது. அதுல அஸ்டக் அரசி போல ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் ஜான் டிகோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வாழ்வளிக்கும் உண்மை கடவுளின் தாய் நான் தான். என் அன்பையும் கனிவையும் பொழிய எனக்கு இங்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் டிகோ ஒரு சாதாரண விவசாயி. அவருக்கா ஆலயமா இங்கேயா? அதை நான் எப்படி கட்டணும்ன்ற கேள்வி அவருக்கு எழும்புச்சு. உடனே அன்னை மரியாள், நீங்க இந்த தகவலை உங்களுடைய ஆயரிடம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜான் டிகோக்கு மனசுல பல தயக்கங்கள் இருந்தது. இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையால ஏவப்பட்டு அப்பொழுதைய ஆயராயிருந்த சுமராகா என்பவரை சந்திக்கிறார். முதல்ல ஆயர் ஜான் டிகோ சொல்ற எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் நம்ப முற்றிலுமாக மறுக்கிறார். இதனால் கொஞ்சம் வேதனை அடைஞ்ச ஜான் டிகோ தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாரு. அவர் வீட்டுக்கு வரும்பொழுதே அன்னை மரியாள் திரும்பவும் அவருக்கு காட்சி தராங்க. அன்னை மரியாள் காட்சி தந்த உடனே ஜான் டிகோ ரொம்ப வருத்தப்பட்டு, ஆயர் என்ன கொஞ்சம் கூட நம்பவே இல்லை அப்படின்ற வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அன்னை மரியாள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நீங்க இன்னும் ஒரு தடவை ஆயரை எனக்காக சந்தியுங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னையின் வாக்கை ஏற்ற ஜான் டிகோ டிசம்பர் 10ஆம் நாள் மீண்டும் ஆயரை 2வது தடவையாக சந்திக்கிறார். ஒரு தடவை நிராகரிச்சிட்டோம். அடுத்த தடவை ஆயரால அப்படி நிராகரிக்க முடியல. இதை தட்டி கழிக்கிறதுக்காக ஆயர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆதாரம் பெற்று வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னை சந்திச்ச தேவ அன்னை கிட்ட இருந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னு. இதை கேட்ட ஜான் டிகோ தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு வரும் வழியில திரும்பவும் அன்னையின் காட்சி கிடைக்குது. சோ அங்க ஆயரிடம் நடந்த அனைத்து விவரங்களையும் ஜான் டிகோ அன்னை மரியாளிடம் தெரிவிக்கிறார். தெரிவித்த உடனே அன்னை மரியாள் மறுநாள் அந்த ஆதாரத்தை, ஆயர் கேட்ட ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்கிறாங்க. டிசம்பர் 11ஆம் நாள் ஆன மறுநாள் ஜான் டிகோவால் அன்னை மரியாளை சந்திக்க முடியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான் டிகோவுடைய உறவினரான ஜான் பெர்னார்டினோ உடல்நலம் குன்றுகிறார். அவருடைய உடல்நலம் மரணத்தின் விளிம்புக்கு செல்கிறது. எந்த ஒரு மருந்தும் பயனளிக்கவில்லை. இதனால் ஜான் டிகோ மிகவும் மனவேதனைப்படுகிறார். அதனால் அவர் அன்று அன்னை மரியாளை சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஜான் பெர்னார்டினோவின் உடல்நிலை மிகவும் மோசமாகவே டிசம்பர் 12ஆம் தேதி அதிகாலையில் ஜான் டிகோ செயின்ட் ஜேம்ஸ் கான்வென்ட்க்கு
ப குருவானவரை அழைக்க செல்கிறார். அதாவது தன்னுடைய உறவினருக்கு இறுதி நோயிற் பூசுதல் மற்றும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதற்காக குருவானரை அழைக்க செல்கிறார். அவருக்கு ஜான் டிகோக்கு ரொம்ப அழகா தெரியும். அதாவது தெப்பாயா மலைத்தொடர் கிட்ட போனா கண்டிப்பா அன்னை மரியாளின் காட்சி கிடைக்கும். அப்பொழுது நேரம் விரயமாகும் என அவருக்கு தோன்றுது. அதனால தெப்பாயா மலைத்தொடர் வழியாக செல்லாம, அவர் வந்து வேற வழியாக செல்கிறார். வேற வழியா சென்றாலும் அன்னை மரியாள் அவரை விடுவதாக இல்லை. அவர் முன்னாடி தோன்றுறாங்க அன்னை மரியாள். உடனே ஜான் டிகோ தன்னுடைய குறைகளை சொல்கிறார். தன்னுடைய உறவினரான ஜான் பெர்னார்டினோ. அதாவது ஜான் டிகோ என்பவர் வந்து அப்பா, அம்மா இல்லாதவர். அவருடைய உறவினரிடம் தான் வளர்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்டவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். அந்த வேதனை ஜான் டிகோக்கும் இருந்தது. அதை அன்னை மரியாளிடம் முறையிடுகிறார். அதனால் தான் நேற்றைய தினம் அன்னையை அவர் சந்திக்க வர முடியவில்லை என்பதை தெரிவிக்கிறார். இதை கேட்ட அன்னை மரியாள் ஒரு ஆறுதல் மொழி கூறுகிறார். "மகனே என்னை கவனி. எ எந்த நோயோ, எந்த வருத்தமோ உன்னை பயப்படுத்தக்கூடாது. நான் இருக்கிறேன். நான் உன் தாய் அல்லவா? நான் உன்னை பாதுகாக்கிறேன் அல்லவா? எந்த கவலையும் உன்னை துன்புறுத்தாது" என்ற ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார் அன்னை மரியாள். இந்த ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லல. இந்நேரமே உன்னுடைய உறவினரான ஜான் பெர்னார்டினோ உடல் சுகம் பெற்றுவிட்டார். அவருடைய நோய் தீர்ந்து போனது என்ற செய்தியையும் ஜான் டிகோவிடம் தெரிவிக்கிறார். ஒரு வழியாக ஜான் டிகோக்கும் மனம் சற்று சாந்தப்படுகிறது. அன்னை மரியாள் ஜான் டிகோவிடம் அந்த தெப்பெய்ய மலைத்தொடர் இருக்கு இல்லையா? அதனுடைய உச்சிக்கு சென்று அங்கு இருக்கும் சிறு மலர்களை பறித்து வர சொல்கிறார். ஜான் டிகோவும் போறாரு. அங்க அழகான ரோஜா மலர்கள் இருக்கு. அது ஒரு கோடை அது ஒரு பனிக்காலம். அந்த காலத்துல வந்து ரோஜா மலர்கள் காணப்படுவது மிக மிக அரிது. ஆனாலும் அன்னை சொன்ன நேரத்தில் அங்கே மலர்கள் இருந்தது. ஆச்சரியத்தின் விதத்தில் அந்த மலர்கள் அங்கே இருந்தது. ஜான் டிகோ அவற்றை பறித்து அன்னையிடம் கொண்டு வந்து குடுக்கிறார். அன்னை அந்த மலர்களை ஜான் டிகோ அணிந்திருந்த ஒரு பெரிய துண்டு, கச்சை போன்ற துண்டில் அழகாக அடுக்குகிறார். அடுக்கிவிட்டு, "இந்த மலர்களை நீங்கள் ஆயரிடம் செல்லும் வரை யாருக்கும் பிரித்துக் காண்பிக்கக் கூடாது" என்று கட்டளை பிறப்பிக்கிறார். ஜான் டிகோவும் மிகுந்த ஆர்வமாக ஆயரை சந்திக்க செல்கிறார். ஆயரை சந்திக்க சென்றவுடன், தான் அணிந்திருந்த அந்த துண்டை திறக்கிறார் ஜான் டிகோ. அந்த துண்டிலிருந்து காஸ்டிலியன் ரோசஸ் எனப்படும் ஒரு விதமான மலர் கொட்டுகிறது. அந்த மலர் மெக்சிகோ நாட்டில் எங்கேயுமே வளரக்கூடிய தன்மை இல்லாத ஒரு 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 மலர். இதனைக் கண்ட ஆயர் அதிர்ச்சி அடைகிறார். மேலும் அதிர்ச்சியூட்டும் விதமாக அவர் அணிந்திருந்த அந்த துண்டிலிருந்து அன்னையின் பிரகாசமான ஒரு ஓவியம் வெளிப்படுகிறது. இது ஆயரை மண்டியிடச் செய்கிறது. இந்த காட்சியைக் கண்ட ஆயரும், அவருடைய பணியாளர்களும் ஜான் டிகோ முன்பு ப முழந்தாள் பணியிட்டு வணங்குகின்றனர். உடனே ஆயர் ஜான் டிகோ கூறிய தெப்பாயா மலைத்தொடரில் குவாடலோப் அன்னையின் நினைவாக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப உத்தரவிடுகிறார். ஜான் டிகோவும் சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டுக்கு திரும்பியும் பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் கூறியிருந்தது போலவே அவருடைய உறவினரான ஜான் பெர்னார்டினோ உடல் நலம் பெற்றிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைகிறார். ம். மேலும் ஜான் பெர்னார்டினோ தனக்கு அன்னை மரியாள் காட்சியளித்ததாகவும், தன்னுடைய நோயை அதிசயமான விதத்தில் போக்கியதாகவும் சாட்சி கூறுகிறார். வ அன்னை மரியாள் காட்சி கொடுத்து ஓராண்டு பின்பு தெப்பெய்யே மலைத்தொடரில் ஒரு சிற்றாலயமானது எழுப்பப்படுகிறது. ஜான் டிகோவும் அந்த சிற்றாலயத்தின் பக்கத்திலேயே ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை, தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். ஏறத்தாழ அன்னை மரியாளின் காட்சிக்கு பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் டிகோ மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்கிறார். அதாவது 1548ஆம் ஆண்டு அவர் இயற்கை எய்துகிறார். ஜான் டிகோவை நமது திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் 1990ஆம் ஆண்டு முக்தி பேறு பெற்றவராக அறிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. குவாதலோப் அன்னையின் காட்சி
மெக்சிகோவில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. ஏறத்தாழ 3000 மக்கள் கத்தோலிக்க மறையை தழுவினார்கள். ஒரு நாளைக்கு 3000 மக்கள் கத்தோலிக்க மறையை தழுவினார்கள். இன்றும் குவாதலோப் அன்னை மெக்சிகோவில் மெக்சிகோவின் அரசி என்றும், அமெரிக்காவின் பாதுகாவலி என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஏறத்தாழ 20 மில்லியன் மக்கள் இந்த ஆலயத்தை ஒவ்வொரு வருடமும் வந்து தங்கள் குறைகளை தீர்த்து செல்கின்றதாக தகவல்கள் பதிவாகின்றன. குவாதலோப் அன்னை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். நான் உங்கள் தாய். உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். எந்த நோயோ, துன்பமோ, எந்த கவலையோ உங்களை வாட்டாது என்பதுதான் அவர் ஜான் டீகோக்கு மட்டுமல்ல, நமக்கும் தெரிவிக்கும் ஒரு செய்தி. இந்த செய்தியுடன் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் குவாதலோப் அன்னையின் திருவிழா வாழ்த்துக்கள். மரியே வாழ்க! ஆமென்.